இந்தியா கூட்டணி தலைவர்களின் கலந்தாய்வு கூட்டம் நேற்று திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களின் இல்லத்தில் நடைபெற்றது. அனைத்து தலைவர்களும் அதில் பங்கேற்றனர். குறிப்பாக தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்று தனது கருத்துக்களை தெரிவித்தார். இந்த தேர்தல் முடிவு குறித்து விரிவாக அனைவரும் கருத்துக்களை முன்வைத்தனர். இந்தியா கூட்டணிக்கு மக்கள் மாபெரும் ஆதரவை நல்கியுள்ளனர். 234 இடங்களில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வெற்றியாகும். இந்திய மக்களுக்கும் ஜனதாவுக்கும் இடையிலே நடக்கிற ஒரு அறப்போர் என்று இந்தியா கூட்டணி அறிவித்தது. அதன் அடிப்படையில் பாரதிய ஜனதாவை மக்கள் புறக்கணிக்க வேண்டும், இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று இந்தியா கூட்டணி தலைவர்கள் நாடு தழுவிய அளவிலே பிரச்சாரம் செய்தனர். அதற்கு இணங்கி இந்திய மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு பாடம் புகட்டும் வகையிலே ஒரு மகத்தான தீர்ப்பை வழங்கியுள்ளனர். தனிப்பட்ட முறையிலே பாஜக 300 இடங்களில் வெற்றி பெறும் என்றும் இந்தியா கூட்டணி 400 இடங்களை கைப்பற்றும் என்றும் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் கடந்த முறை வெற்றி பெற்றதை விட இந்த முறை 63 இடங்களை இழக்கும் நிலை பாஜகவுக்கு ஏற்பட்டுள்ளது. ஒரு நிலையான ஆட்சியை தர முடியாது, பிற கட்சிகளின் தயவை நாட வேண்டும் என்கிற நிலையில் பாஜகவை மக்கள் நெருக்கடிக்குள்ளே தள்ளியிருக்கிறார்கள். இந்தியர்களை இந்துக்கள் என்றும் இந்துக்கள் அல்லாதவர்கள் என்றும் பாகுபடுத்தி மதவெறியை தூண்டினார்கள். குழந்தை ராமருக்கு கோவில் கட்டி கொண்டாட்டம் நடத்தினார்கள். இவையெல்லாம் அரசியல் ஆதாயம் தேடுவதற்கான ஒரு நாடகம் என்பதை பெரும்பான்மை இந்து சமூகமே உணர்ந்து கொண்டது. அதற்கு அடையாளமாகத்தான் உத்தரப்பிரதேசத்தில் படுதோல்வியை பாஜகவுக்கு பரிசாக அளித்துள்ளனர். ஆகவே இந்த தேர்தல் முடிவு என்பது பாஜகவுக்கு எதிராக மக்கள் வழங்கியுள்ள தீர்ப்பு என்பதை இந்தியா கூட்டணி உணர்ந்திருக்கிறது. அதையே ஒரு செய்தியாக நேற்று தலைவர்கள் அறிவித்துள்ளனர். இவர்களால் 5 ஆண்டு காலத்திற்கு நிலையான ஆட்சியை தர இயலாது. அவர்களுக்கிடையில் அதிகார சண்டை எழலாம். அவர்களுக்கு இடையிலே ஒற்றுமை இல்லாத நிலை ஏற்படலாம். ஆட்சியை காப்பாற்றுவதற்கே அவர்கள் தொடர்ந்து போராடும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதன் மூலம் இந்திய மக்கள் தற்காலிகமாக அரசமைப்பு சட்டத்தை பாதுகாத்துள்ளனர் என்றே நம்புகிறோம். எனவே இந்தியா கூட்டணி பொறுத்திருந்து சரியான சூழலில் உரிய முடிவுகளை எடுக்கும். இதுவே கூட்டத்தின் முடிவாகவும் மேற்கொள்ளப்பட்டது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட வாக்கு வங்கி அதிகமாக இருக்குது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 10% அதிகமாக இருக்குது. 2026 தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி நடத்துவது மாநில பாஜக தனித்து போட்டியிட்டு இந்த சதவீதத்தை பெற்றிருந்தால் அவர்கள் சொல்வதிலே ஒரு பொருள் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியோடு இணைந்து இதர கட்சிகளோடு இணைந்து அவர்கள் போட்டியிட்ட இடங்களின் எண்ணிக்கை அடிப்படையில் இந்த வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு தற்காலிகமானது. இது பாஜகவுக்கே உரித்தான வாக்கு வங்கி அல்ல. சிதம்பரம் தொகுதியிலே பாஜக போட்டியிட்டது 1.5 லட்சத்திற்கு மேல் வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் டெபாசிட் இழந்திருக்கிறார்கள்.
அந்த வாக்குகள் பாஜக வாக்குகள் அல்ல, பாட்டாளி மக்கள் கட்சியின். ஆகவே அது எப்படி பாஜக வங்கி கணக்கிலே வாக்கு வங்கி கணக்கிலே சேரும்? எனவே அது ஒரு மாயை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாஜகவுக்கு இடமில்லை என்பதுதான் இந்த தேர்தல் முடிவு உணர்த்துகிறது. அவர்கள் போட்டியிட்ட ஒரு சில இடங்களில் மட்டும்தான் 2 லட்சத்திற்கு மேல் பெற்று டெபாசிட்டை காப்பாற்றியிருக்கிறார்கள். பெரும்பான்மையான இடங்களில் டெபாசிட்டையே அவர்களால் தக்க வைக்க முடியவில்லை. இதுதான் இந்த தேர்தல் மதவாத சக்திகளுக்கு உணர்த்துகிற பாடம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்ட 2 இடங்களிலும் வெற்றி பெற்றதன் மூலம் நமது 25 ஆண்டு கால போராட்டத்தின் விளைவாக அங்கீகாரம் பெற்ற ஒரு மாநில கட்சியாக பரிணமித்துள்ளோம். இந்த வாய்ப்பை எமக்கு வழங்கிய வாக்காளர் பெருமக்களுக்கும் எங்கள் வெற்றிக்காக பாராட்டிய திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். பாராளுமன்ற வளாகத்தில் தேசத்தந்தை என்னும் அடிப்படையில் காந்தியடிகளின் திருவுருவச் சிலை ஏற்கனவே நிறுவப்பட்டு கம்பீரமாக இருந்தது. அதனை ஒட்டி மகாத்மா ஜோதிபா புலே அவர்களின் சிலை, அதனை அடுத்து வீர சிவாஜி சிலை, அதனை அடுத்து புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலை என்று வரிசையாக நிறுவப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது புதுமென அந்த சிலைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி இருக்கிறது. பார்லிமெண்ட் செக்ரட்டரியேட் என்னும் பெயரில் அதன் நிர்வாகம். ஸ்பீக்கர், சபாநாயகர் அனுமதியுடன் தான் இதை செய்திருக்கிறோம் என்று விளக்கம் அளித்திருக்கிறார். புதிதாக ஒரு இடத்தை தேர்வு செய்து பிரேரணா ஸ்தல் என்ற பெயரில் ஒரே இடத்தில் இந்த தலைவர்களின் சிலைகளை எல்லாம் நிறுவப் போகிறோம். அப்போது பார்வையாளர்கள் அவற்றையெல்லாம் பார்ப்பதற்கு வசதியாக இருக்கும். அவர்களின் வரலாற்றை அறிந்து கொள்ளும் வகையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதை சிறப்பான முறையில் அமைக்க இருக்கிறதெல்லாம் விளக்கம் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அது ஏற்புடையதல்ல. கிலோமீட்டர் கணக்கில் நடந்து போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு இடைவெளி கிடையாது. 100 மீட்டருக்குள்ளே தான் இந்த சிலைகள் எல்லாம் 100 அல்லது 150 மீட்டர் இருந்த இடைவெளியில் தான் காந்தியடிகளின் சிலை வலதுபுறமாக நாடாளுமன்றத்தில் நுழைந்து வலதுபுறமாக செல்லுகிற போது காந்தியடிகள் பத்மாசனத்தில் அமர்ந்திருப்பதை போன்ற ஒரு முழுமுருக சிலை, ஆனால் அமர்ந்திருக்கிற நிலையில் சிலை. அதனை அடுத்து முழு உருவத்தில் பிரமாண்டமாக நிற்கக்கூடிய சிலை மகாத்மா ஜோதிபா புலே சிலை. அதே போல குதிரையில் சவாரி செய்வதைப் போல வீர சிவாஜியின் சிலை. அதனை ஒட்டிதான் புரட்சியாளர் அம்பேத்கர் பாராளுமன்றத்தை நோக்கி கையை உயர்த்தி விரலை நீட்டும் சிலையும் நிறுவப்பட்டுள்ளது. வெகு தூரத்தில் கிலோமீட்டர் கணக்கில் நடந்து செல்லும் வகையிலே மிக மிக அருகில் உள்ள சிலைகள் தான், ஒரே வளாகத்தில் உள்ள சிலைகள் தான். இந்த சிலைகளை அப்புறப்படுத்திவிட்டு இவற்றையெல்லாம் ஒரே இடத்தில் இருந்தால்தான் பொதுமக்கள் பார்வையிடுவதற்கு வசதியாக இருக்கும் என்ற வியாக்கியானத்தை வழங்கியிருக்கிறார்கள். இதை வன்மையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. ஏற்கனவே இருந்த இடங்களில் வைக்க வேண்டும். குறிப்பாக புதிய வளாகத்தில் ஒவ்வொரு வாசலிலும் இந்த தலைவர்களின் சிலைகளை நிறுவ வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள்